எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் தேவனுடைய சட்டத்திலிருந்து 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு இந்த பூமியில் இருப்பாரா? எருசலேமில் இருந்து ஆட்சி செய்வாரா? மரித்தோரை உயிரோடு எழுப்பி மறுபடியும் இந்த பூமியில் வாழ வைப்பாரா? அப்படி இல்லை. இயேசு சொல்கிறாரு, யோவான் சுவிசேஷம் புதிய சட்டம் 18வது அதிகாரம் 36வது வசனத்தில், இயேசு பிரத்யுத்தமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதாக இருந்தால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கூடாதபடி என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதல்ல. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நம்மளை மாதிரி இருந்து மாம்சத்திலேயோ அல்லது மகிமை சரீரத்திலேயோ இருந்து ஆட்சி செய்வதில்லை. கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பார். யோவான் சுவிசேஷம் 14:20, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருப்பதை அந்நாளில் அறிவீர்கள். எந்நாளில் 1000 வருஷ அரசாட்சியில் கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து ஆட்சி செய்வார். ஆக கிறிஸ்துவை மாம்ச பிரகாரமாக அறியக்கூடாது. பவுல் எழுதுகிறாரு 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில், ஆகையால் இதழ் முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்துபடி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறிய மாட்டோம். இயேசு கிறிஸ்துவை மாம்ச பிரகாரமாக அறியக்கூடாது. அவர் தான் உலகத்தை ஆளுகிறார். மனுஷனுடைய ஆட்சியில் தேவன் ஆளுகை செய்கிறார் என்பது நோபகத் நேச்சர் வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். தானியேல் 4:32 தேவன் சொல்கிறார், மனுஷனுடைய ஆட்சியில் அதிகாரத்தில் தேவன் ஆளுகை செய்கிறார். அவர் அப்படி தான் ஆளுகை செய்வார். மாம்சத்தில் வந்து நம்மளை மாதிரி இருந்து என்னை பாருங்கள், நான் தான் இயேசு, நான் தான் சிலுவையில் மரித்தேன், மரித்து போனால் உயிரோடு எழுப்பி அவங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைப்பாரா? அப்படிலாம் இல்லை. தப்பாக சொல்லித்தராங்க. இதோ இயேசு வனாந்தத்தில் இருக்கிறாரு, அறை வீட்டில் இருக்கிறாரு, எருசலேமில் இருக்கிறாரு சொன்னால் நம்பாதீங்க, போவாதீங்க. இயேசு எப்போ வருவார்? உலகம் முடியும் போது, சூரியன் இருளடினம், பஞ்சகலம், கொள்ளை நோய் அதெல்லாம் வந்து 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு ரகசியவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு கோமாளி தாத்தா 7 வருஷம் ஆட்சி முடிஞ்சு அதுக்கு பின்னாடி தான் பெரும் பஞ்சம், யுத்தங்கள், சண்டைகள். அது எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது. ஏதோ ஒரே நாளில் நடக்கும் அப்படின்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அதெல்லாம் தேவனுடைய சித்தத்துலேயும் தேவனுடைய சட்டத்துலேயும் உள்ளது. அவர் கூட்டுவார், குறைப்பார். நாம் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. முதல்ல 1000 வருஷம் அரசாட்சி நடக்கணும். இந்த பூமியில் எழுந்த போன அதிகாரத்தை பரிசுத்தவான்கள் உலகத்தை ஆளுவார்கள். சபை தான் சமுதாயத்தை ஆளும். அப்போ தேவனுடைய சித்தம், தேவன் உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செஞ்சு மகா வல்லமை கொண்டு ஆளுகை செய்கிறார். மாம்சத்தை கொண்டு நம்மளை பார்த்து இருந்து நம்மளோட பழகி இல்லை. உலக முடிவு பரியந்தமும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? இப்போ எப்படி இருக்கிறாரு? அப்படி தான் இருக்கிறார். 1000 வருஷ அரசாட்சியில் கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து சொன்னதெல்லாம் நடக்கும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அன்னைக்கு தான் 10 பட்டணத்துக்கு அதிகாரி, 5 பட்டணத்துக்கு அதிகாரி தேவன் பரிசுத்தவான்கள் உலகத்தை தந்து நம்மளை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினார். இப்போ நம்மலாம் ஒரு மறைவில் இருக்கிற தேவனுடைய கூடாரத்தில் மறைவில் இருக்கிறோம். சடிதியாய் இக்கட்டான காலத்திலே சபை கண்மலையின் மேல் உயர்த்தப்பட்டு எல்லாரும் அதிலிருந்து ஓடி வருவாருங்க. எருசலேமுக்கு எல்லாரும் போய் உக்காந்துட்டு இருக்கிறதல்ல. 3வது ஆலயம் எப்போ கட்டுறாங்க? 7 வருஷம் சாத்தானுடைய ஆட்சி நடக்கும் போது தான். 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு யூதர்களை வஞ்சித்து கோமாளி அற்புத அடையாளம் செஞ்சு அப்போ தான் ஆலயம் கட்டி அவங்க பலி செலுத்துவாங்க. தேவாலயத்தில் உட்காந்து தன்னைத்தானே தேவனாய் காமிக்கிறனா இருப்பான். ஆகவே இதெல்லாம் இப்போ நடக்கிறதில்ல. யூதருங்க இப்போ ஆலயம் கட்டினானாக்கா அவங்கள வெட்டி, குழி வெட்டி, ஆளை வெட்டி, கடாய் வெட்டுறதுக்கு முன்னாடி வெட்டி விடுவார். ஏற்கனவே 1800 வருஷமாக நாடோடிகளாய் இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்ல வரைக்கும் என்னை காணாதிருப்பீர்கள், உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். ஆகவே 1800 வருஷமாக நாடோடியை போன இந்த ஊதாரி நாதாரி கோட்டு இன்னும் விளங்கலை. யூதர்கள் மனம் திரும்பினா 1000 வருஷ அரசாட்சி தேவன் தருவார். புறஜாதிக்கு ரட்சிப்பு நிறுத்தப்படும். எப்படி இப்போ 1800 வருஷமாக யூதர்களுக்கு ரட்சிப்பு இல்லையோ அதே போல் கொஞ்சம் ஜனங்க தான், அது ஒரு லட்சத்தில் ஒரு 2000 1000 பேர் ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்களும் தெரில, அது ஒன்கார்டில் இருக்கிறாங்களும் தெரில. ஒரே தேவனை ஆராதிக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமம் அல்லாமல்
அவருடைய பெயரில் தான் ரட்சிப்பு. ஆகவே பிதா குமார் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறது தப்பு, தள்ளுபடி ஆகமும். குழந்தை ஞானஸ்தானம் லிஸ்ட்டுக்கே வராது. ஆகவே ஒரே தேவனை ஆராதிக்கணும். சில வேளைகள் நம்முடைய தேவனாய கர்த்தர் பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஒருவரே. மாம்ச பிரகாரமாக 3 சாமி கிடையாது. ஆகவே ஒரே சாமி, இயேசு சாமி, ஒரே பூமி. இந்த பூமியில் இயேசு வந்து நம்மள மாதிரி இருந்து ஆட்சி செய்வதில்லை, நமக்குள்ளே இருந்து ஆட்சி செய்வார். இதை விளங்கி கொண்டால் புத்தி உள்ள மனவாட்டி, இல்லைனாக்கா புத்தி இல்லாத மண்ணாண்டி. ஆகவே நம்ம தேவனுடைய வார்த்தையை சரியாக விளங்கி கொள்ள இந்த சர்ப்பத்தின் வித்து, இந்த காயன் சர்ப்பத்தின் வித்து, இந்த வில்லை மறியும் பர்ணாம், அவனுக்குள்ளே பிசாசு புகுந்து கொலைப்பட்டு போயிட்டான். அதை நம்புகிறாங்க ஜனங்க. எதனால் நம்பினா ஒரு பைத்தியம், மனநிலை பாதிக்கப்பட்டதை போல். வேதத்தை தெளிவாய் படிக்கணும். தேவன் எப்போ வருவார்? உலகம் முடியும் போது தான் வருவார். இதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு நடக்கணும். இன்றைக்கி கள்ள உபதேசிகள், கள்ள பிரசங்கிமார்கள், கள்ள தீர்க்கதரிசிங்க ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு ஓனாகி ஆட்டுக்குள்ளே வந்துடும். ஆகவே ஊழியக்காரங்கிட்ட தான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். வேதத்தை தெளிவாக கற்றுக்கணும். பிசாசு எங்கே வருவான்? பைபிள் தூக்கிட்டு தான் வருவான். நடு கோயிலில் உட்காந்துக்கிட்டு பொய்யவே பேசிகிட்டு இருப்பான். பொய் பேசினா இந்த வேத வசனத்தை கூட்டினா குறைச்சா கண்டுக்கணும். எவன் கூட்டுறானோ எவன் குறைக்கணும் புரிஞ்சுக்கணும். இவங்களுக்குள்ள எனக்குள்ளே பிசாசு இருக்குதுன்னு ஆவியில் பகுத்தறியணும். ஆக வேதத்தை புதிய ஏற்பாடை தெளிவாய், புதிய சட்டத்தை தெளிவாய் கற்று இயேசு எப்போ வருவார், எப்படி வருவார் என்பதை நம்ம அறிந்து புரிந்து தெரிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.